மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். நம்ம ரோட்டரியில் உள்ள ஒவ்வொரு சேவைகளை பற்றியும் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி ரோட்டரி கிளப் ஆஃப் பாளையங்கோட்டைக்கு ஜிஓவி விசிட்காக நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் இங்கே வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியில் என்ன விதமானலாம் நிகழ்ச்சிலாம் நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னு சொன்னால் இந்த நிகழ்ச்சியில் குறிப்பாக இந்த மக்களுக்கு என்ன பயனுள்ள வகையில் வழங்க வேண்டும் அப்படிங்கிறத கண்டறிந்து அவங்களுக்கு காது கேட்காதவர்களுக்கு காது கேட்கும்னுடைய கருவி, அதுக்கப்புறம் எத்தனை பள்ளிகளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அறிஞ்சும் பள்ளிகளுக்கு அவங்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாமே வழங்கியிருக்காங்க. இதே மாதிரி பல்வேறு சேவைகளை ரோட்டரி கிளப் ஆஃப் பாளையங்கோட்டை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல நம்மளுடைய ரோட்டரி மாவட்ட ஆளுநர் முத்தையா பிள்ளை இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட இது குறித்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம். இன்றைக்கு ரோட்டரி கிளப் ஆஃப் பாளையங்கோட்டை அவருடைய 5வது தலைவர் திரு ஜேசன் அவங்க இருக்காங்க. அவருடைய சங்கத்திற்கான கவர்னர்ஸ் அஃபிஷியல் விசிட் மிக சிறப்பாக நடைபெற்றது. முதலாவது கிளப் அசம்பிளி, அதில் ரொம்ப அவருடைய டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப மிக சரியாக அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அதற்கப்புறம் நடந்த மீட்டிங்கில் எல்லா அவென்யூ ஆஃப் சர்வீஸ் இன்றைக்கு புதிதாக 3 உறுப்பினர்கள் சேர்த்துருக்காங்க. ஏற்கனவே 16 உறுப்பினர்களோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த சங்கம் இன்றைக்கு 25 உறுப்பினர்கள், மேலும் 3 புதிய உறுப்பினர்கள், இப்போ 28 உறுப்பினர்கள் இதில் இன்றைக்கி இருக்கிறாங்க. அப்படின்னா ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி. அதற்கு என்னுடைய பாராட்டுகளை தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் எல்லா அவென்யூ ஆஃப் சர்வீஸ், கம்யூனிட்டி சர்வீஸில் நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் ஆர்ஃபனேஜஸ் இந்த மாதிரி நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சங்கம் குறிப்பாக 2-3 கண்டினியூயிங் ப்ராஜெக்ட்ஸ் வருடம் மதர்ஸ் ஃபவுண்டேஷன் என்ற ஒரு அமைப்பு மூலமாக இவருடைய உறுப்பினர் தியாகராஜன் அவர்கள் ஹியரிங் இம்பேர்ட் மிஷின்ஸ் கொடுக்குறாங்க. இந்த வருடமே எனக்கு தெரிந்து மோர் தென் ஒரு 5-6 5-6 பயனாளிகளுக்கு அதை கொடுத்துருக்குறாங்க. அதே போல் க்ரீன் ஃபவுண்டேஷன் என்ற ஒரு அமைப்பு மூலமாக நிறைய இவருடைய உறுப்பினர்கள் எல்லாமே அவங்க தொடர்ந்து வருடம் அந்த சர்வீஸ் ப்ராஜெக்ட் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நிறைய ப்ராஜெக்ட் செய்கிறாங்க. ஒகேஷனல் சர்வீஸ் அவார்ட்ஸ், இன்டர்நேஷ்னல் சர்வீஸில் உறுப்பினர் சாமுவேல் அவர்கள் இன்றைக்கு PHF என்ற தகுதியை பெற்று அதற்காக 25,000 நன்கொடை கொடுத்துருக்காங்க. இப்படி அனைத்து அவென்யூ ஆஃப் சர்வீஸ்லையும் சிறப்பாக பணிபுரிந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இன்னும் ஒரு குளோபல் கிராண்ட் என்ற ஒரு முயற்சியை எடுக்கணும்னு சொல்லி இந்த மீட்டிங்கில் அவங்களுக்கு ஒரு சின்ன சஜஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஒரு சிக்னேச்சர் ப்ராஜெக்ட் இந்த ரோட்டரி கிளப் ஆஃப் பாளையங்கோட்டையில் நிலைத்து இருக்குமாறு பேர் சொல்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லா உறுப்பினர்களும் என்னுடைய ஒரு அறிவுரை சொல்லியிருக்கிறேன். மற்றபடி மிக சிறப்பாக அமைந்த ஜிஓவிக்கு மீண்டும் ஒரு முறை உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கொடுக்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த ரோட்டரி கிளப் ஆஃப் பாளையங்கோட்டை சார்பாக பல்வேறு சாதனைகளை செஞ்சுட்டு இருக்கிற இந்த வேளையில் எல்லாருக்குமே தேவையான பொருட்கள்லாம் வழங்கி அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத கொண்டு போய் சேர்க்குறதுல பிரசிடென்ட் ரொம்ப உந்திப்பாக இருக்காங்கன்னு சொல்லணும். அந்த வகையில் நம்மளுடைய ரோட்டரி கிளப் ஆஃப் பாளையங்கோட்டையினுடைய பிரசிடென்ட் ஜெய்சன் நம்மக்கிட்ட இருக்கிறாங்க. அவங்கக்கிட்டையும் இது குறித்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் மாலை வணக்கம். அதாவது ஒரு முக்கியமான ஒரு கோர்ஸ் சொல்லலாம். இருக்கை நீட்டி இருவனை வணங்குவதை காட்டிலும் ஒரு கை நீட்டி சேவை செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக தான் நான் எங்களோட ரோட்டரி ஆஃப் பாளையங்கோட்டை சங்கம் பண்ணிகிட்டு இருக்கு. இதுக்கு எங்களை வழிகாட்டுதல், அதாவது எல்லாருக்குமே ஒரு லீடர்ஷிப், ஒரு ஃபாலோவர் வேணும். அதுக்கு எங்களை அந்த கரெக்டான ட்ராக்கில் கொண்டு வர பார்த்திங்கன்னா எங்கள் கூட இருக்கும், எங்கள் கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும். எங்களை அந்த ஒன் அண்ட் ஒன்லி எங்களை டிஸ்ட்ரிக்ட் கவர்னர், ரொட்டேரியன் மேஜர் டோனர் முத்தையா பிள்ளை சார் தான் நாங்கள் சொல்லுவோம். எங்களுக்கு கிளப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் சார் அவரோட வழிகாட்டலில் ஆரம்பத்தில் இன்சார்ஜ்லேருந்து இப்போ ஜியோ வரைக்கும் நாங்கள் வந்திருக்கோம். இது கிளப்பு சார்பாக நான் சாருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜியோவை நல்லபடியாக நடத்துறதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எங்களோட பாஸ்ட் பிரசிடென்ட்ஸ், பாஸ்ட் செக்ரட்டரிஸ், எங்களோட மெம்பர்ஸ், ப்ரௌட் மெம்பர்ஸ். ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோன்னா உடனே கான்ட்ரிபியூட் அவங்களே வாலண்டியர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இணைஞ்சிருக்கும் நியூ மெம்பர்ஸ், அவங்களுக்கு நான் எங்கள் ரோட்டரி ஃபேமிலிக்கு அவங்க நாங்கள் கம்பைன் பண்ணி வரப்போகிற காலங்கள் இன்னும் பல ப்ராஜெக்டுகள், வித்தியாசமான ப்ராஜெக்டில் நீடி தேடி போய் சிட்டியும் தாண்டி வில்லேஜ் ஏரியாலாம் போய் நிறைய யூத் சர்வீஸ்லையும் சரி கம்யூனிட்டி சர்வீஸ்லையும் போய் தேடி போய் இன்வால்வ்மெண்ட் பண்ணணும்னு நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கோம். வருங்கால தலைவர் சாமுவேல் அவரும் மீண்டும் சீரும் சிறப்புமாக அடுத்த ஆண்டையும் பண்ணுவாப்பில். ஐபிஎம்பிங்கிற முறையில் நானும் என்னோடய டீமும் கண்டிப்பாக அவருக்கு சப்போர்ட் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போவோங்கிற கிளப்போட நீங்கள் மேலே எடுத்துகிட்டு போவோம் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அடுத்தபடியாக நம்மளுடைய வருங்கால தலைவரும் நம்மக்கிட்ட இருக்காங்கன்னு சொல்லணும். வருங்காலத்தில் இன்னும் ரோட்டரியை இந்த கிளப்பை வழி நடத்திட்டு போகிறதுல உந்திப்பாக இருக்கிறாங்க. அவங்கக்கிட்டையும் நம்ம என்ன மாதிரிலாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு இதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
ஒரு சிறப்பான வகையில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாலங்கோடை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த கவர்னர் அபிஷேக் விசிட்டர் வந்திருக்கும் என்னுடைய அலுவலர் பதவியை அதாவது பொறுப்பாக என்று மிகவும் பொறுப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் ஆளுநர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். அடுத்த ஆண்டு எங்களை வந்து வழிநடத்துறதுக்கு சிறப்பான தகவல்களை கொடுத்தாங்க. அதுக்கு நாங்கள் வந்து நன்றி தெரிவித்துக்கொள்வோம். எப்படி கான்டாக்ட் பண்ணணும், எப்படி மேனேஜ் பண்ணணும்னா சிறப்பான வேலை செய்து கொடுத்தாங்க. அதுக்கு நன்றி. இன்னும் பல திட்டங்களை எங்களுடைய ஆண்டில் கண்டிப்பாக ரோட்டரி பாலங்கோடை சார்பில் அனைவரும் பாராட்டும் வகையில் கண்டிப்பாக செயல்படுத்தும் என்று கூறி விடுகிறேன். நன்றி. வந்து நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. மக்களுக்கு வந்து தேவைகளை அறிந்து அவங்களுக்கு வந்து அதை கொண்டு போய் சேர்க்குறதுல வந்து உன்னிப்பாக வந்து ரோட்டரி செயல்பட்டு இருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில் என்னுடைய ரோட்டரி கிளப் ஆஃப் பாளையங்கோட்டை இருக்கட்டும், அதனுடைய பிரசிடென்ட் ஜேஷனாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து உறுப்பினர்கள் எல்லாருமே இணைந்து மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத கண்டறிஞ்சு அதுவும் வந்து இன்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சியில் முக்கியமாக என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து காது கேட்காதவர்களுக்கு வந்து கேட்கும் திறன் கருவியை வந்து வழங்கியிருக்கிறாங்க. அதையும் தொடர்ந்து வந்து எத்தனை பள்ளிகளுக்கு என்னென்ன தேவை இருக்குது, பள்ளிகளுக்கு அவங்களுடைய தேவையை அறிந்து அவங்களுக்கு சேர், ஃபேன் இந்த மாதிரி எல்லா தேவைகளையுமே அறிந்து வந்து செயலாற்றிட்டு இருக்கிறாங்க. இதனை தொடர்ந்து வந்து இந்த ரோட்டரி கிளப் வந்து பல்வேறு சேவைகளை செஞ்சுட்டே இருக்குது. நம்மளுடைய சேனல்லையும் வந்து தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். இதே மாதிரிக்கு இன்னும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் பானுமதி. நன்றி, வணக்கம்.